உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டியில் நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் ஒரே இடத்தில் அணிவகுத்து நின்ற இந்து கடவுள்களை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் குடும்பத்துடன் தரிசித்து சென்றனர். உத்தராயண புண்ணிய காலம் என்று கூறப்படும் தை மாதத்தில் புண்ணிய நதியான கங்கை அனைத்து ஆறுகளிலும் சங்கமிக்கிறது என்பது ஐதீகம். இதனால் பொங்கல் பண்டிகையின் 5ஆம் நாளில் ஆற்றில் தீர்த்தவாரி நடத்தினால் கங்கை நதியில் தீர்த்தவாரி நடத்திய பயன் கிடைக்கும். அதனால் ஆற்றில் சாமிகள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த கண்டரகோட்டை பகுதியில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் பண்ருட்டி மற்றும் விழுப்புரத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் உள்ள ஆலயங்களில் இருந்து சுவாமி சிலைகளுக்கு வண்ண நிற பட்டாடை உடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அதிகாலை முதலே தென்பெண்ணை ஆற்றிற்கு மாட்டு வண்டி மற்றும் டிராக்டர் மூலமாக கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் புனித தீர்த்தவாரி நடத்தப்பட்டு சுவாமிகள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அப்போது கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி விழுப்புரம் உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் குடும்பத்துடன் சுவாமிகளை தரிசித்து சென்றனர். ஆற்று திருவிழாவில் போது அனைத்து தரப்பு மக்களும் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து உணவு பொட்டலங்கள் கொண்டுவரப்பட்டு ஆற்றில் அமர்ந்து உணவு அருந்திவிட்டு பொழுது போக்கிவிட்டு களைப்பாறிவிட்டு மாலையில் வீடு திரும்பினர். மேலும் இந்த திருவிழாவில் ஒரு நாள் மட்டும் கிடைக்கும் சுருளிகிழங்கு ஆற்று திருவிழாவின் முக்கிய அம்சமாகும். எனவே இந்த கிழங்கின் மகத்துவம் அறிந்த கிராம மக்கள் ஏராளமானோர் சுருளிகிழங்கு வாங்குவதற்காகவே ஆற்று திருவிழாவிற்கு வருவது வழக்கமான ஒன்று. ஆற்று திருவிழாவில் அமைக்கப்பட்டு இருந்த ராட்டினம் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ்ந்தனர். இத்துடன் அங்கு அமைக்கப்பட்டு இருந்த தின்பண்ட கடைகள் மற்றும் வீட்டு உபகரண பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் விற்பனை செய்த கடைகளில் அனைத்தையும் வாங்கி மகிழ்ந்தனர். ஆற்று திருவிழாவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் ஏராளமான காவல் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பொதுமக்கள் தங்களது உடைமைகளையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுமாறும் காவல்துறையினரின் அறிவுறுத்தலை பின்பற்றி காவல்துறையினருக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென காவல்துறையினர் சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. பொதுமக்களுடைய கவனத்திற்கு பொதுமக்கள் சேலையாலையும் முந்தானையாலையும் சாலாலையும் தயவு செஞ்சு கழுத்தை க்ளோஸ் பண்ணிக்கங்க. கும்பல் அதிகமாயிட்டே இருக்கு, திருடர்களோட நடமாட்டம் இருக்கு. சொல்றத கவனமா கேளுங்க. முந்தானையாலையும் சாலாலையும் கண்டிப்பா கழுத்தை மூடிக்கோங்க. குழந்தைங்கள பத்திரமா கையில பிடிச்சுக்கோங்க. குழந்தைங்களும் என்ன பண்ணணும், அவங்கவுங்க அப்பா அம்மா கைய பிடிச்சிக்கிட்டு போகணும். ஏன்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு, கீழேயும் மேடு பள்ளம் அதிகமா இருக்கனால குழந்தைங்களை கவனமா கையில பிடிச்சிட்டு போங்க. தவறி விழுந்துடக்கூடாது. மழை வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமா சாமியை கும்பிட்டு பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு போகும்படி அறிவுறுத்தப்படுகிறது. நாங்க பல முறை சொல்றோம், குழந்தைங்களை கையில பிடிச்சிட்டு போங்க, கையில பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்றோம். ஒருத்தங்களா அவங்களுக்கான இவங்களுக்கான அவங்களுக்கான வந்துகிட்டே இருக்கிறீங்க. நீங்க அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலாம், பட் உங்களுடைய குடும்பத்தை நீங்க தான் பத்திரமா கூட்டு வரீங்க. பத்திரமா திருப்பி கூட்டிட்டு போங்க. இந்த பொருள் வாங்க வேண்டியதான், சாமி கும்பிட வேண்டியதான். வீட்டுல இருக்கிறவங்க தொலைச்சிடக்கூடாது. குழந்தைங்களையும் பெரியவங்களையும் பத்திரமா கையில பிடிச்சிட்டு போங்க. ஒரு ஃபேமிலியா போறீங்கன்னா செட்டா போங்க. பொருள் வாங்குறீங்கன்னா கவனமா வாங்குங்க. ஒரு தனியும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆனா கவனம் இல்லாம தான் இருக்கீங்க. பொருள் காணா போயிருக்கு ஒருத்தருக்கு, ஒரு குழந்தைக்கு. தயவு செஞ்சு எல்லாருமே பெண்கள் முந்தானியாலையும் ஷாலாலையும் அவங்க கழுத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பல முறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.